திரு வன்னியரசு மத்திய அரசை வலியுறுத்தும் வகையிலேயும் ஆளுநரிடம் கோரிக்கை கொடுத்திருக்கார். பெஞ்சலுக்கு நிவாரணம் கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வை? வணக்கம். அதாவது கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வந்து இந்த பெஞ்சல் புயல் விழுப்புரம், கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட ஒரு 14 மாவட்டங்கள்ல வந்து மிக மோசமாக வந்து வெள்ளம், மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டது. அதுல வந்து நிறைய குடிசைகள், வீடுகள், இந்த மாதிரியான இது வந்து நிறைய பாதிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து 2000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரியது. கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புல அரசுக்கு வைத்த கோரிக்கை மாநிலங்களவை, மக்களவையில வந்து திமுக உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட எல்லோருமே வந்து அது குறித்து வந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசு வந்து இதுவரை வந்து ஒன்றிய அரசு அதற்கான நிதியை வந்து ஒதுக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு மாதம் கடைசியா டிசம்பர் இறுதியில வந்து ஆளுநரை சந்தித்து அவர் வந்து இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு ஏறக்குறைய எல்லா நிவாரண பொருட்கள் எல்லாம் அங்கே எங்களுடைய கட்சி சார்பாக கடலூர்லையும் விழுப்புரத்திலையும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்க வந்து நிவாரணம் வழங்கினாரு. விழுப்புரம் தொகுதியில வந்து விழுப்புரம் மாவட்டம் முழுக்க எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வழங்கினாங்க. இப்படி அவங்கவுங்க எல்லாருமே வந்து வழங்கினாங்க. ஒரு மாத காலத்திற்கு பிறகு இப்பொழுது வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். யார்கிட்ட? ஆளுநர்கிட்ட. ஆளுநர் இது குறித்து தமிழ்நாட்டுக்கு இதுவரை இதுக்கு முன்பு இருந்த எந்த புயலுக்கும் அவர் வந்து வாய் திறந்ததில்லை, போய் பார்த்ததில்லை, நிதி கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்குள்ள எதிர்த்து அவர்கிட்ட வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார். இந்த மனுவால் வாங்கி ஆளுநர் வந்து என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, அதே நேரத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுதான் முதல் வலியுறுத்தல். அதை மையமா வச்சுதான் அந்த சந்திப்பே நடைபெற்று இருக்கிறது. அதாவது வந்து இப்ப சமீபத்துல வந்து நடந்த அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னா, மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம் தான். பாதுகாப்பு தொடர்பான குறைவான ஒரு மாநிலம் 15வது பட்டியலில் இருக்கிறது தமிழ்நாடு தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆளுநர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும்ல அதை வந்து அவர் வந்து செய்யறாரு. எப்பவுமே வந்து டெல்லி பாஜக என்ன பண்ணும்னா, இங்க இருக்கிற அண்ணாமலை அவர் போன்றவர்களையும் பாஜகவிட ஆதரவாளர்களை வைத்துதான் ஆளுநரை சந்திக்க வைத்து அரசியல் செய்யும். இன்றைக்கு வந்து விஜய் அவர்களை வைத்து அரசியல் செய்கிறது. விஜய் பின்னாடி பாஜக இல்ல, விஜய் பின்னாடி பாஜக இருக்குன்னு குற்றம் சாட்டுறீங்களா? இல்ல, நான் நேரடியா அப்படி சொல்லல. நான் வந்து எப்பவும் இதுக்கு ஆளுநரை சந்திப்பதற்கு யாரை சந்திக்கிறாங்க? ஒண்ணு பாஜக சந்திக்கிறாரு நேரடியா, இல்லைன்னா RSS காரர்களை சந்திக்கிறாரு, இல்லைன்னா வந்து அதனுடைய ஆதரவாளர்களை சந்திக்கிறாரு. யாருக்கு வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு, யாருக்கு வந்து அவர் இதுவரை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து யாருக்கு ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு நீங்க சொல்லுங்க. அப்ப இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு, இது ஆக்கப்பூர்வமா செய்யறாங்க அப்படிங்கறத வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னாலே அதுல அரசியல் இருக்குன்னு அர்த்தமா? ஆளுநர் யாருக்கு இதுவரை கொடுத்திருக்கிறாருங்கிறதே ஒரு அரசியல் தானே. திமுகவுக்கு எதிராக, திராவிட அரசியலுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை தான் அவர் வந்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட வந்து அவர் வந்து RSS பிரதிநிதிகளை மட்டும் சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய உரையாடல் எல்லாமே நான் ஆளுநரை வைத்து இந்த மதிப்பீடு செய்கிறேன், விஜய் அவர்களை வைத்து நான் இந்த மதிப்பீடு செய்யல. ஆளுநருடைய செயல்பாடுகள் முழுக்க இம்மாதிரியான ஆட்களை வந்து தேர்வு செய்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்துற வேலைகளை தான் வந்து செய்யறாரு ஒழிய இதுல வந்து இதுல வந்து பல்கலைக்கழகத்துல வந்து வேந்தர் வந்து அவர் இதுல என்ன பொறுப்பு, என்ன வந்து அதுல வந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. அதனால வந்து இது ஒரு எலைட் அரசியலை வந்து விஜய் அவர்கள் செய்யறாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.